என்னோட வெப்சைட்டுக்கு பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணிருக்கேன். பெய்ட் ஆட்ஸ்லேருந்து நிறையா ரீச் வந்துட்டு இருக்கு. ஆர்கானிக்கெல்லாம் எதுக்கு இப்படியெல்லாம் யார் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதை பற்றி புரிதல் இல்லாதவங்க, ஆர் டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க, லைக் இந்த மாதிரி நம்ம பெய்டை வச்சே நம்ம வெப்சைட்டை க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் ரியாலிட்டி அப்படின்னா, நான் பெய்டு மட்டுமே பண்ணிட்டு ஆர்கானிக்காக எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டேன், எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்போ அப்போ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, வந்து ஒரு கரெக்டான ப்ராசஸாக இருக்காது. சரிடா பெய்டு மட்டும் பண்ணால் பார்த்தாது, ஆர்கானிக்கு பண்ணணும் அப்படிங்கிற, ஆர்கானிக்காக பண்ணலன்னா என்ன ஆகும் அதை சொல்லு அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஆர்கானிக் ரீச் ஆர் ஆர்கானிக்காக ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம், என்ன பேசிக் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ உங்கள் வீடாக இருக்கட்டும், ஆர் நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயம் ஆரம்பித்தாலும் ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக போடணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. பெய்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு ஒரு அவுட்டர் லுக்கெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே நீங்கள் அலங்கரிப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம பெய்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பெய்டே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, பெய்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க, பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெய்டுங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெய்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல் அது.